விஜய் அண்ணா எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி கடைசியா பேசின இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் பாருங்க. சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்துதான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே எடப்பாடி தொகுதி மக்களே. அந்த டிவி சின்னத்துல நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. விஜய் அண்ணா அன்னைக்கு இதை சொல்லும் போது நான் நம்பவே இல்லைங்க. ஏன்னா எடப்பாடி ஐயா இந்த மாதிரியான கீழ்த்தனமான செயலை எல்லாம் செய்ய மாட்டாருன்னு 100% நம்பினேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு விஜய் அண்ணா அறிவிச்ச அந்த டிவிக்கு வேட்பாளர் இன்னைக்கு ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணிட்டாரு. இப்பதான் புரியுதுங்க எடப்பாடி ஐயா எப்பேற்பட்ட வேலை அங்க செஞ்சிருக்காருன்னு. ஆனா ஒண்ணுங்க, ஒரு விஷயத்துல எடப்பாடி ஐயாவை பாராட்டியே ஆகணுங்க. ஏன்னா டிவிகே வேட்பாளர் எடப்பாடி தொகுதியில போட்டிட்டா கண்டிப்பா அவர் தோத்துருவோம்னு அவரே கணிச்சிருக்காரு. அதனாலதான் எடப்பாடி தொகுதியில போட்டி போட இருந்த அந்த டிவிகே வேட்பாளரை தட்டி தூக்குனாரு. இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவர் ஏற்கனவே கணிச்சிருக்காரு. ஆனா பாருங்க, நம்ம ஸ்டாலின் ஐயாவை குளத்தூர்ல அவர் தோக்க போறான்னு அவருக்கே தெரியாம போச்சு. எடப்பாடி ஐயா செஞ்சது மாதிரி குளத்தூர்ல செஞ்சிருந்தா குளத்தூர்ல கொத்து பரோட்டாவே போட்டிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துல ஸ்டாலின் ஐயாவையே மிஞ்சிட்டாருங்க இந்த எடப்பாடி ஐயா. இல்லனா குளத்தூர்லயும் ஒரு கொத்து பரோட்டா போட்ட மாதிரி எடப்பாடியில ஒரு கொத்து பரோட்டாவே போட்டிருப்பாங்க.